உம் கிருபை என்னோடு இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையேன். உம் கிருபை என்னோடு இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையேன். அதிகாலை உம் கிருபை ஒவ்வொரு நாளும், அதிகாலை உம் கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றீரே, புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றீரே, புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற வாக்கு தத்தமானது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அன்பானவர்களே, இதோ அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய ஆயுசினுடைய ரகசியத்திற்கான ஆலோசனையை இந்த இடத்துல தேவன் கொடுக்க வரும் பொழுது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இது ஆங்கிலத்தில் சொல்வார், by me your days will be multiplied and your years will be added. இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் வாழ விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வுக்கு விரோதமாக ஏராளமான பொல்லாத சக்திகள் நம்மளை அழிக்கிறதற்கு, நம்மளை சாகடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் கிரியை செய்து, வியாதியின் ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், விபத்தின் ஆவிகள், இன்னும் ஏவுதல், செய்வனை, மந்திரவாதம், தூஷிக்கிற, சபிக்கிற, இப்படிப்பட்ட நிறைய spirits இந்த பூமியில உலாவுது. They are the agents of Satan. But இவர்களுக்கு நடுவிலே ஆண்டவர் அவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, என்னாலே உன் நாட்கள் பெருகும். இந்த உலகத்தில் நம்ம வாழ விரும்புவோம், ஆனா வாழ்க்கையை தருகிறவரோடு கூட சேர்ந்து வாழல, நாம் நினைக்கிற காரியங்கள்ல வாழ. ஆனா ஆண்டு சொல்றார், நீ என் கூட இருந்து நான் உன் கூட இருப்பேனே, ஆனால் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடையும். இந்த செய்தியை கேட்கும் பொழுதே உங்களுடைய உள்ளங்கள் தேவனோடு கூட வாழ்கிறதற்கு தன்னை அர்ப்பணிக்கட்டும். கர்த்தர் இந்த பூமியில வாழும்போது அற்ப நாட்கள் நம்முடைய ஆயுச முடியாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் சொன்னவர் அப்படியே உங்கள் வாழ்நாட்களை பெருகச் செய்வார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே கர்த்தர் நீர் கொடுத்த உங்க வாக்குறுதிக்காய் நன்றி. என்னாலே உன் நாட்கள் பெருகும். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கும்போது வியாதியின் பயத்தில், மரண பயத்தில் இருக்கிறாங்களோ, அவங்க பயத்தை கர்த்தர் ஆண்டவரை மாற்றுகிற அந்த வார்த்தையை அவருடைய உள்ளத்திலே கர்த்தர் விதைத்து அவருடைய நாட்கள் பெருகட்டும், அவருடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம் கிருபை என்னோடு இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையே. அதிகாலை உன் கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றீரே, புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றீரே. God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு பிரியமல்லே, இதை நீங்க ஷேர் பண்ணி உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.